கோவிந்தா, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே திருமலைக்கு போய் அந்த ஏழுமலையான ஒரு தடவையாவது மனசார தரிசனம் பண்ணிடணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கான முதல் படி அந்த ₹300 சிறப்பு தரிசன டிக்கெட் தான். ஆனா அதை புக் பண்றது தான் பெரிய வேலையா இருக்கு. சோ அதை எப்படி ரொம்ப சுலபமா புக் பண்ணலான்னு தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணும்போது கரெக்டா கடைசி நேரத்துல சாரி டிக்கெட் சோல்ட் அவுட்னு வர்றது இல்லனா ஏதாச்சும் எரர் வந்து மொத்தமா போயிடுறது இதெல்லாம் நமக்கு ரொம்பவே கோவத்தையும் எரிச்சலையும் தரும் இல்லையா? நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த கவலையை போக்குறதுக்கு தான் இந்த பதிவு. ஆனா இனிமே அந்த கவலையே வேணாம். நான் சொல்ல போற சில சிம்பிளான டிப்ஸையும் ட்ரிக்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். வெறும் 5 நிமிஷத்துல உங்க டிக்கெட்டை நீங்களே ஈஸியா புக் பண்ணிடலாம். அது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்ப நாம முதல் கட்டத்துக்குள்ள போலாம். பாருங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது எப்படி வேலை செய்யுதுன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போதான் அதுல ஜெயிக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த டிக்கெட் புக்கிங் சிஸ்டமும். இதோட அடிப்படைகளை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்மளோட வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா அதிகமாகும். தினமும் ஆன்லைன்ல கிட்டத்தட்ட 12,000 ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. கேட்கும்போது அட 12,000 டிக்கெட்டான்னு பெருசா தோணலாம். ஆனா லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்துல முயற்சி செய்யும்போது இந்த 12,000 டிக்கெட் ஒரு சில நிமிஷத்திலே காணாம போயிடுது. டிமாண்ட் அந்த அளவுக்கு ஜாஸ்தி. இங்க தான் நாம கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிக்கணும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வீக்கெண்ட்ஸ்ல இல்லனா மதியம் 2 மணி 4 மணி மாதிரி பீக் டைம்ல புக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நாம அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா செவ்வாய்க்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள, அதுலயும் ராத்திரி 8 மணி 9 மணி மாதிரி லேட் நைட் ஸ்லாட்ஸ் தேர்ந்தெடுத்தோம்னா போட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். நமக்கு டிக்கெட் கிடைக்கிற சான்ஸ் பல மடங்கு அதிகமாகும். இது ஒரு சின்ன ட்ரிக் தான். இப்ப நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். நல்லா கேட்டுக்கோங்க. புக்கிங் ஓபன் ஆகுற அந்த 5 நிமிஷம் எவ்வளவு முக்கியமோ அதை விட நீங்க அதுக்கு முன்னாடி பண்ற தயாரி தான் ரொம்ப முக்கியம். அதுதான் உங்க வெற்றியை முடிவு பண்ண போகுது. இத மனசுல நல்லா வச்சுக்கோங்க. சரி, அந்த தயாரிப்புக்கு ஒரு 3 ஸ்டெப் செக்லிஸ்ட் இருக்கு. ஸ்டெப் 1, உங்க கூட வர்ற எல்லா பக்தர்களோட பெயர், வயசு, அப்புறம் ஆதார் நம்பர் இது எல்லாத்தையும் தப்பே இல்லாம வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்டெப் 2, இந்த எல்லா விவரங்களையும் உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு நோட் பேட்லயோ இல்ல மொபைல்ல ஒரு கிளிப்போர்ட்லயோ டைப் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. எதுக்குன்னா புக்கிங் அப்போ ஒன்னொன்னா டைப் பண்ணிட்டு இருந்தா டைம் போயிடும். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா செகண்ட்ஸ்ல வேலை முடியும். கடைசியா ஸ்டெப் 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 30 நாள் ரூலை கண்டிப்பா செக் பண்ணணும். இந்த 30 நாள் ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் ₹300 டிக்கெட்ல தரிசனம் பண்ணிட்டு வந்தா அடுத்த 30 நாளைக்கே அவரால மறுபடியும் புக் பண்ண முடியாது. இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. உங்க குரூப்ல 10 பேர் இருக்கீங்கன்னு வெச்சுப்போம். அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் இந்த 30 நாள் ரூல்ல வந்தா கூட மொத்த குரூப்போட புக்கிங்கும் கேன்சல் ஆயிடும். அதனால குரூப்ல இருக்க எல்லாரும் இந்த ரூல்ல வரலேன்னு உறுதிப்படுத்திக்கோங்க. ஓகே, இப்போ ப்ரிப்பரேஷன் எல்லாம் முடிஞ்சது. புக்கிங் பண்ற அன்னைக்கு என்ன பண்ணணுங்கிற உண்மையான ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போலாம். நிறைய பேர் பண்ற ஒரு காமனான தப்ப எப்படி தவிர்க்கிறதுன்னு ஒரு சீக்ரெட் டிப் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கவனமா கேளுங்க. புக்கிங் அப்போ நீங்க எந்த டைம் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணணும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி, கரெக்டா? இதுக்கு நான் சொல்ல போற பதில் உங்க புக்கிங் எக்ஸ்பீரியன்ஸையே மொத்தமா மாத்தப் போகுது. அந்த மேஜிக் நம்பர் 150. ஆமா, 150க்கு மேல. இந்த நம்பரை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு இப்ப சொல்றேன். இதுதான் அந்த சீக்ரெட். நீங்க ஒரு டைம் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணும்போது அதுல 150க்கும் அதிகமான டிக்கெட்ஸ் இருக்கான்னு பார்த்து செலக்ட் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, 150க்கு கம்மியா டிக்கெட் இருக்கிற ஸ்லாட்டை நீங்க செலக்ட் பண்ணா அதுக்குள்ள வேற யாராவது அதை புக் பண்ணி பேமெண்ட் ப்ராசஸ்ல இருப்பாங்க. அதனால நீங்க அதை செலக்ட் பண்ணா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது, சாரி இந்த ஸ்லாட் புக் ஆயிடுச்சுன்னு எரர் மெசேஜ் தான் வரும். இந்த 150 டிக்கெட் ரூலை நீங்க ஃபாலோ பண்ணா இந்த மாதிரி எரர் மெசேஜ் வரத கம்ப்ளீட்டா தவிர்த்துடலாம். இது உங்க நேரத்தை மிச்சப்படுத்தும், தேவையில்லாத டென்ஷனை குறைக்கும், மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற கஷ்டமும் இருக்காது. ஓகே, இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இதுதான் ஃபைனல் ரவுண்ட். நீங்க ஸ்லாட்டை வெற்றிகரமா செலக்ட் பண்ணிட்டீங்க. ஆனா அடுத்த சில செகண்ட்ஸ்ல பேமெண்ட்டை வேகமா முடிச்சாதான் அந்த டிக்கெட் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பேமெண்ட்டுக்கு உங்களுக்கு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனா இங்க ஒவ்வொரு செகண்டும் முக்கியம். அதனால ஓடிபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வேண்டாம். இருக்கிறதுலயே ரொம்ப வேகமான நம்பகமான ஆப்ஷன் யூபிஐ தான். அதை செலக்ட் பண்றது தான் புத்திசாலித்தனம். செக் அவுட் இன்னும் வேகமா இருக்கணுமா? அப்போ நீங்க ஆதார் டீடைல்ஸ் எல்லாம் நோட்பேட்ல சேவ் பண்ணீங்க இல்லையா? அதே மாதிரி உங்க யூபிஐ ஐடியையும், அதாவது your name @ybl மாதிரி இருக்கும்ல, அதையும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. பேமெண்ட் அப்போ டக்குன்னு பேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வேலை ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிரும். அவ்வளவுதான். இப்போ நீங்க உங்க புண்ணிய யாத்திரைக்கு கிட்டத்தட்ட தயாராகிட்டீங்க. நாம இதுவரைக்கும் பார்த்த முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை சின்னதா ரீகேப் பண்ணிட்டு நம்மளோட தரிசனத்துக்கு மனசளவுல தயாராகலாம். இந்த 4 விஷயங்களை மட்டும் மறக்காதீங்க.
1. எல்லா டீடைல்ஸையும் காப்பி பேஸ்ட் பண்ண ரெடியா வைங்க. 2. வீக்கெண்ட்ஸ்ல லேட் நைட் ஸ்லாட்ஸை செலக்ட் பண்ணுங்க. 3. எப்பவும் 150க்கு மேல டிக்கெட் இருக்கிற ஸ்லாட்டை மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். 4. யூபிஐ ஐடியை கையில வச்சுக்கிட்டு நொடியில பேமெண்ட்டை முடிங்க. இதுதான் வெற்றிக்கான ஃபார்முலா. இப்போ தர்ஷன டிக்கெட் புக் பண்றதுக்கான எல்லா ரகசியமும் உங்க கையில இருக்கு. இனிமே கவலை இல்ல. சரி, எல்லாம் முடிஞ்சு அந்த ஏழுமலையான் முன்னாடி போய் நிக்கிறப்போ உங்க மனசுல இருக்கிற முதல் பிரார்த்தனை என்னவா இருக்கும்? மனசார வேண்டிக்கோங்க, கோவிந்தா.